பெரியார் பற்ற வைத்த நெருப்பு இன்றைக்கு இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது என்பதைத்தான் அகிலேஷ் யாதவாக இருந்தாலும் மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் வேறு கூட்டணி கட்சிகள் யாராக இருந்தாலும் எங்களிடத்தில் பேசுவது இவ்வளவு தந்திரங்களை செய்து இவ்வளவு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மத வெறியை தூண்டி என்னென்னவோ செய்து இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ எல்லாவற்றையும் வைத்து ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளேயும் நுழைகிறார்களே, நுழைய முடிகிறது. எங்கள் மாநிலத்துக்கு வந்து விட்டார்களே, அவருடைய மாநிலத்துக்கு வந்து விட்டார்களே, ஏன் தமிழ்நாட்டுக்கு வர முடியவில்லை என்று கேட்டால் அதற்கு காரணம் எல்லை சாமிகள் இங்கே இருக்கிறார்கள். 92 வயதில் ஒரு எல்லை சாமி எங்களுக்கு சாமி நம்பி வந்துட்டு உங்களை நடத்தும் 72ல கோட்டையில் ஒரு எல்லை சாமி. இந்த எல்லை சாமி 2 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லோரும் உயிரோடு இருப்பது அர்த்தம். அது வரைக்கும் ஒரு நாய் உள்ளவர்கள். அதுதான் சூத்திரம். எனவே நமக்கு வேலியாக இருக்கின்ற 2 தலைவர்களையும், தத்துவத்திற்கு ஒரு தலைவர் 92 வயது, தத்துவத்தை கொண்டு ஆட்சி நடத்துகிற இன்னொரு தலைவர் அவருக்கு 72. இந்த 72ம் 92ம் இணைந்து இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு மோடியையும் அமித்ஷாவையும் இந்த மண்ணிலிருந்து ஓட்டக்கூடிய வலிமை எனக்கு தருவார்கள். எனவே இந்த ஆட்சி தொடர வேண்டும். குறை சொல்றதுக்கு வழியே இல்லை, வேற ஏதோ சொல்லி பார்க்கிறாங்க. எனவே இந்த பெரம்பலூர் சொல்கிறேன், இந்த பெரம்பலூர் தொகுதி கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் சொல்லி ராஜாவே இதுக்கு எதிரி, இங்க பிரச்சாரம், வீர பிரச்சாரம், இந்து மதத்தில் வச்சு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அவர் தீவிரவாதி, நாத்திகவாதி, ஓட்டு போடாதீங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. போன தடவை நீலகிரி 220, இந்த பிரச்சாரத்துக்கு 280.